கர்நாடகாவில் ஒரு நபர் வந்து போலீஸார்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஒரு கையில பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்பு கூடோண்டோட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. 1998 இருந்து 2014 வரைக்குமே தர்மஸ்தலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஏக்கர் பரப்பு கொண்ட ஒரு இடம். இங்க வந்து நிறைய வெளிநாட்டவர்கள், கர்நாடகாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து போயிட்டு வணங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்குது. இந்த இடத்துல துப்புரவு பணியாளர் கிளீனிங் பண்ணக்கூடிய ஒருத்தரா நான் வேலை செஞ்சேன்னா, இந்த டைம்ல 100க்கும் மேற்பட்ட பெண்களுடைய உடல்களை வந்து புதைக்க சொல்லி தந்தாங்க. நான் புதைச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பெண்களுடைய பிணங்களை வந்து எரிச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்க இப்படியான ஒரு தவறு வந்து இத்தனை வருஷம் நான் பண்ணிட்டேன். இவங்களுடைய ஆத்மா வந்து என்னை எரிக்க விடுதில்லை. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஆராயணும், விசாரிக்கணும். அந்த உறவினர்கள்ட்ட இந்த உடல்கள் வந்து தோண்டப்பட்டு கொடுக்கப்படணும். அவங்களோட மத வழிபாடுபடி இந்த உடல்களுக்குரிய இறுதி கிரியைகள் பண்ணணும். அது வரைக்குமே இந்த ஆத்மாலாம் என்ன விடாதுன்னு சொல்லி இவர் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. இது வந்து 2025 இப்ப விசாரணைக்கு வந்திருக்குது. தர்மஸ்தலா என்று சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம். இதுல இவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் கம்ப்ளைண்ட் என்று பாத்தீங்கன்னா 2003 மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்று சொல்லப்படுகின்ற 22 வயதான அனன்யா பட் என்றவங்க காணாம போயிருக்கிறாங்க. இந்த 2003 வந்து காணாம போனோடனே இவங்களுடைய அம்மா சுஜாதான்றவங்க இந்த இடத்துல அனன்யா அவங்களுடைய போட்டோ எடுத்துட்டு தேடுறதுக்கு போறாங்க. ஏன்னு சொன்னா இந்த விஷயத்த வந்து அனன்யா பட்டினுடைய நண்பி அந்த ஹாஸ்டலுக்கு வரல. இவங்க வந்து லாஸ்டா இங்க தர்மஸ்தலா என்ற இந்த இடத்துக்கு தான் போனவங்க. இதுக்கு பிறகு வரலன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதால இவங்க இந்த இடத்துல இருக்கிற இடங்கள் எல்லாம் கேட்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இந்த போட்டோவோட வந்து விசாரிக்கும் போது இந்த தர்மஸ்தலா அவங்களுடைய அதுல வேலை செய்யற முக்கியமான ஆட்களோட தான் லாஸ்டா அனன்யா வந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்க விசாரிச்சு போறாங்க ஒருத்தரா. இதுக்கிடையில ஒரு கும்பல் வந்து இவங்களை கடத்தி கொண்டு போய் அடிச்சு 3 மாசம் கோமாவுல இருந்திருக்கிறாங்க. போலீசார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதும் போலீசார் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கல. இவங்க மேல பழி போட்டிருக்கிறாங்க. இப்படியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. யார் கூடயாச்சும் அனன்யா வந்து ஓடி போயிருப்பாங்கன்னு போலீசாரால சொல்லப்பட்டிருக்குது. இது 2003 நடந்த ஒரு விஷயம். இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2012 சௌஜானான்னு சொல்லப்படுகின்ற பாடசாலை சிறுமியும் வந்து இங்க அதாவது இந்த தர்மஸ்தலா என்று சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து கொலை செய்யப்பட்ட கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து பரவலாக பேசப்பட்டிருந்தது. இந்த இடத்துல இந்த தர்மஸ்தலாவில் இருக்கிற ஃபுட்டேஜ், சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து யார் இவங்களை கொலை செய்து போட்டீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இல்லையா. ஸோ இந்த விஷயத்த வந்து கேட்கும் போது இந்த தர்மஸ்தலா நிர்வாகங்களால் சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைம்ல அதாவது இந்த 17 வயது சிறுமி சௌஜானா வந்து இறந்த அந்த டைம்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லைன்னு சொல்லப்பட்டு இந்த விஷயம் முடிக்கப்பட்டிருக்குது. இதுல சௌஜானாவுக்காக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜானான்னு சொல்லி இந்த போராட்டங்கள் பண்ணவங்களுக்கும் வழக்குகள் வந்து தொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்படி இந்த தர்மஸ்தலாவில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு, ஆர்ப்பாட்டம் பண்றவங்களுக்கு எதிராகவே வழக்குகள் தொடுக்கப்பட்டு இவங்களுடைய வாய் மூடப்பட்டிருக்குது. இப்படியான விஷயங்கள் வந்து போலீசார் தரப்புலையும் நடத்தப்பட்டிருக்குது. உண்மையிலே வந்து இங்க என்ன நடக்குது, இந்த தர்மஸ்தலா என்ற இடத்துக்குள்ள வந்து இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு ரீசன் என்ன? இந்த மர்ம நபர் அதாவது இந்த பிரச்சனையை வந்து இப்ப வெளிக்கொண்டு வந்த நபர், அதாவது இந்த துப்புரவு தொழிலாளியா 1998 இருந்து 2014 வரைக்கும் வேலை செஞ்ச அந்த நபர் சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நிர்வாகத்தினோட முக்கியமான உயர் இடத்துல இருக்கிறவங்களால இந்த விஷயமே நடக்குதுன்னா இந்த இறந்து போன பெண்களை வந்து அதாவது கொலை செய்யப்பட்டு கொண்டு வராங்க. ஆனா இவருக்கு வந்து தெரியல கொலை செய்யப்பட்டு தான் இந்த பெண்களை வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி. ஸோ புதைக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா வேறு வந்து புதைக்க கொடுக்குற டைம்ல ஸ்கூல் உடுப்போட நிறைய சிறுமிகள் வந்து வந்திருக்காங்க. இந்த பெண்கள் நம்ம பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் யூனிஃபார்மோட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இவரால் சொல்லப்பட இன்னும் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண்கள் எல்லாமே உள்ளாடைகள் இல்லாம தான் இவங்களை வந்து புதைக்க சொல்லி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிறப்புறுப்புல எல்லாம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்களோட முகங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அசிட்டால வந்து இவங்களோட முகத்தை வந்து சேதப்படுத்திருப்பாங்க, அல்லது வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த உடம்புகள் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து ஆக்சிடென்டாலேயோ இல்ல வேற ஏதாச்சும் தற்கொலையால இறந்தவங்களை தான் கொண்டு வந்து புதைக்க சொல்றாங்கன்னு நான் ஆரம்பத்துல இந்த சடலங்களை புதைக்கும் போது எனக்கு தோணுனது. அதுக்கு பிறகு எனக்கு டெய்லி இந்த விஷயத்த பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி நான் கேட்கிற டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இவங்க இதுக்கு நான் புதைக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இந்த தர்மஸ்தலானுடைய நிர்வாகத்தால சொல்லப்பட்ட விஷயம், நீ இந்த விஷயத்த பண்ணலன்னு சொன்னால் முக்கியமான நபர்களால சொல்லப்பட்டிருக்குது.
இப்படி பண்ணலன்னு சொன்னால் உங்களை நாங்க துண்டு துண்டாக வெட்டி இதே மாதிரி புதைச்சிருவோம் என்று சொன்னாங்க. அந்த ஒரு பயத்தினால இந்த 1998 இருந்து 2014 வரைக்கும் இந்த விஷயத்தை நான் பண்ணினேன். இதுக்கு பிறகு எனக்கு மனசு இடம் கொடுக்கல. நான் இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆனதால 2014க்கு பிறகு இங்க இருந்து நான் வேற வேற மாநிலங்கள்ல வேற வேற இடங்கள்ல வந்து கண்டினியூஸா ஒரு இடத்துல இந்த நபர் வந்து இருக்கல, வேற வேற இடங்கள்ல இருந்தாரு. ரீசன் கேட்டீங்கன்னா, எனக்கு இதனால ஆபத்து வந்து என்றால் நான் வேறு இடங்கள்ல இருந்தேன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த புதைக்கிற சடலங்கள், இந்த பெண்களுடைய கற்பழிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்த இந்த பெண்களோட உடல்களை அதிகமாக நேத்ராவதி ஆற்றுக்கு பக்கத்துல தான் நாங்க புதைச்சோம். ரீசன் என்று கேட்டீங்கன்னா, இந்த நேத்ராவதி ஆற்றுக்கு பக்கத்துல அதாவது ஈரலிப்பான தன்மை இருக்கிறால இலகுவா வந்து இந்த சடலங்கள் வந்து உக்கி போயிடும், இந்த சடலங்கள் வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அதனால வந்து ஏகப்பட்ட பெண்களுடைய உடல்களை இங்கதான் புதைச்சிருக்கேன்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படியான விஷயங்கள் நான் கேட்கும்போது இங்க வந்து எத்தனை பெண்கள் இப்படி காணாமாக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை பெண்கள் வந்து சிறுமிகள் பாடசாலை குழந்தைகள் நம்ம வந்து இப்படி சீரழிக்கப்பட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். 4000க்கு மேற்பட்ட பெண்களுடைய உடல்கள் வந்து இப்படி புதைக்கப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம இவரால் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கணும்னு சொல்லி டீட்டெயிலா கொடுக்கப்பட்ட போலீசார்ட்ட கொடுக்கப்பட்ட மறைமுகமா ரகசியமா கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடுத்த நாளே ஒரு யூடியூப் தளத்துல வந்து டீட்டெயிலா வெளியா இருக்குது. ஸோ இந்த யூடியூப் தளத்திட்ட இந்த விஷயங்கள் எப்படி வந்து கேட்கும்போது அவங்க சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னா, போலீஸார் தரப்புல இருந்தா இந்த நியூஸ் எல்லாம் வந்து வெளியா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இவரால் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் வெளியாகினதால இந்த கொலைகள்ல அல்லது இதுக்கு பின்னால இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை அழிக்க முடியும் என்று சொல்லி டீட்டெயிலா அதை பார்த்து அழிக்க முடியும் இல்லையா. ஸோ அதனாலதான் இவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது, அல்லது வந்து போலீஸார் தரப்புல இருந்து வெளியாக்காம இருக்கிறது, நீதிமன்ற தரப்புல இருந்து வெளியாக கூடாதுன்னு சொல்றதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னு சொன்னால், தவறு பண்ணவங்க இதை ஈஸியா அழிச்சிட்டு எஸ்கேப் ஆகி போயிருவாங்கன்றால. ஆனால் இந்த விஷயம் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த நாளே தெரிய வந்திருக்குது. ஸோ அதனால இந்த போலீஸார் தரப்புல இருந்தும் ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. இந்த 100க்கு மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு இங்க கொலை செய்து புதைக்கப்பட்டது எரிக்கப்பட்டதுக்கெல்லாம் பின்னணியில ஒரு முக்கியமான நபர் இருக்காருல்ல, அந்த தர்மஸ்தலா என்ற இந்த நிர்வாகத்தினுடைய முக்கியமான நபர், அவருக்கு வந்து ஏகப்பட்ட அரசியல் செல்வாக்கோ அல்லது வந்து போலீசார் தரப்புல மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கணும் என்று சொல்லி இவரை நம்புறதாகவும், ஸோ அதனால நீங்க வந்து ஒரு தனிப்படை அமைச்சு இதை கொஞ்சம் தேடணும், வந்து விசாரிக்கணும்னு சொல்லி அவர் வந்து சீக்கிரட்டா சொல்லியிருக்காரு. தன்னுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது, அதனால வந்து இந்த எல்லா விஷயத்தையும் மூடப்பட்டு தான் இவர் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இதுல இவர் கையில வச்சு அந்த உடல் வந்து யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒரு நாள் குறிக்கப்பட்ட தினத்துல போலீசார் தரப்புல இருந்து வரல அவங்கன்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இப்படி வந்து செம்மநீர விஷயம் நம்ம கதைக்கிறோம் இல்லையா, அதே போல மிக கொடூரமான சம்பவம் வந்து கர்நாடகாவில் தர்மஸ்தலா என்ற இடத்துல நடந்திருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட பெண்கள் வந்து கொடூரமான முறையில கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இன்னும் சில பேர் வந்து எரிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து வெளிக்கொண்டு வருமா, அநீதிக்கு வந்து நீதி கிடைக்குமான்றதா ஸ்டில் இருக்கிற ஒரு கேள்வி. அடுத்ததா இன்னொரு அப்டேட்டோட நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.